வனவிலங்குகள் பராமரிப்பில் அனந்த் அம்பானியின் அர்ப்பணிப்பு போற்றுதலுக்குரியது என்று கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் புகழாரம் சூட்டியுள்ளார். வனவிலங்கு பராமரிப்பை மேற்கொண்டு வரும் வன்தாராவின் சேவைகளை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். இந்த சூழலில் பிரதமர் மோடி கடந்த ஞாயிறன்று வன்தாரா வனவிலங்குகள் பராமரிப்பு மையத்தை பார்வையிட்டு அதன் பெருமைகளை தனது எக்ஸ் பக்கத்தில் பறைசாற்றியிருந்தார். இந்த நிலையில் பிரதமரின் எக்ஸல பதிவை குறிப்பிட்டு பாராட்டியுள்ள சச்சின் டெண்டுல்கர் வன்தாரா விலங்குகள் மீட்பு மையத்தை தங்களைப் போல தானும் ரசித்ததாக தெரிவித்துள்ளார். வனவிலங்குகளை பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்பதற்காக அனந்த் அம்பானி அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக சச்சின் பாராட்டியுள்ளார். இந்திய பங்குச் சந்தைகளில் ஏற்பட்ட சாதகமான சூழல் காரணமாக முதலீட்டாளர்களுக்கு 7 லட்சம் கோடி ரூபாய் லாபம் கிடைத்தது. புதன்கிழமை காலையில் வர்த்தகம் தொடங்கியதும் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் நல்ல முன்னேற்றம் கண்டது. மாலையில் சென்செக்ஸ் 740 புள்ளிகள் உயர்ந்து 73,730 புள்ளிகளாக வர்த்தகம் நிறைவடைந்தது. இதேபோல் கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து சரிந்து வந்த தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி புதன்கிழமை 254 புள்ளிகள் உயர்ந்து 22,337 புள்ளிகளாக வர்த்தகம் முடிவுற்றது. அதானி துறைமுகம், பவர் கிரிட், டாடா ஸ்டீல், அதானி என்டர்பிரைசஸ் நிறுவன பங்குகள் விலை உயர்ந்தன. பஜாஜ் பைனான்ஸ், HDFC வங்கி, கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் ஆகிய நிறுவன பங்குகள் விலை குறைந்து முடிந்தன. பொதுத்துறை வங்கிகள், ஊடகம், தொலைத்தொடர்பு, உலோகம் மற்றும் ஆற்றல் துறை பங்குகள் தலா 3 விழுக்காடு அளவுக்கு உயர்ந்தன. வனவிலங்குகள் பராமரிப்பில் அனந்த் அம்பானியின் அர்ப்பணிப்பு போற்றுதலுக்குரியது என்று கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் புகழாரம் சூட்டியுள்ளார். வனவிலங்கு பராமரிப்பை மேற்கொண்டு வரும் வன்தாராவின் சேவைகளை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். இந்த சூழலில் பிரதமர் மோடி கடந்த ஞாயிறன்று வன்தாரா வனவிலங்குகள் பராமரிப்பு மையத்தை பார்வையிட்டு அதன் பெருமைகளை தனது எக்ஸ் பக்கத்தில் பறைசாற்றியிருந்தார். இந்த நிலையில் பிரதமரின் எக்ஸல பதிவை குறிப்பிட்டு பாராட்டியுள்ள சச்சின் டெண்டுல்கர் வன்தாரா விலங்குகள் மீட்பு மையத்தை தங்களைப் போல தானும் ரசித்ததாக தெரிவித்துள்ளார். வனவிலங்குகளை பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்பதற்காக அனந்த் அம்பானி அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக சச்சின் பாராட்டியுள்ளார். இந்திய பங்குச் சந்தைகளில் ஏற்பட்ட சாதகமான சூழல் காரணமாக முதலீட்டாளர்களுக்கு 7 லட்சம் கோடி ரூபாய் லாபம் கிடைத்தது. புதன்கிழமை காலையில் வர்த்தகம் தொடங்கியதும் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் நல்ல முன்னேற்றம் கண்டது. மாலையில் சென்செக்ஸ் 740 புள்ளிகள் உயர்ந்து 73,730 புள்ளிகளாக வர்த்தகம் நிறைவடைந்தது. இதேபோல் கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து சரிந்து வந்த தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி புதன்கிழமை 254 புள்ளிகள் உயர்ந்து 22,337 புள்ளிகளாக வர்த்தகம் முடிவுற்றது. அதானி துறைமுகம், பவர் கிரிட், டாடா ஸ்டீல், அதானி என்டர்பிரைசஸ் நிறுவன பங்குகள் விலை உயர்ந்தன. பஜாஜ் பைனான்ஸ், HDFC வங்கி, கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் ஆகிய நிறுவன பங்குகள் விலை குறைந்து முடிந்தன. பொதுத்துறை வங்கிகள், ஊடகம், தொலைத்தொடர்பு, உலோகம் மற்றும் ஆற்றல் துறை பங்குகள் தலா 3 விழுக்காடு அளவுக்கு உயர்ந்தன.